வணக்கம் தோழமைகளே. இன்றைக்கி நாம் கூகுள் நோட்புக் எல்எம்ல வீடியோ எப்படி தயார் செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ஒரு அற்புதமான டூலு. ரொம்ப எளிமையாக நம்மளுடைய வகுப்பறையில் மாணவர்களுக்கு தேவையான வீடியோவை அழகாக க்ரியேட் பண்ணுறதுக்கான அற்புதமான டூலு. கூகுள் சர்ச்சில் போயிட்டு கூகுள் நோட்புக் எல்எம் அப்படிங்கிறத டைப் பண்ணுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு லிங்க்கு கிளிக் பண்ணுறேன். நேராக இங்கே போகும். இதில் நீங்கள் என்ன செய்றீங்க, ட்ரை நோட்புக் எல்எம் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இதோட ஹோம் பேஜுக்கு வந்துடும். இதுதான் இதோட ஹோம் பேஜ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கிரியேட் எ நியூ அப்படின்னு கொடுக்க போகிறோம். ரைட் சைடில் இருக்கு பாருங்கள், கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நாம் இதில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னா, லிங்க் இருந்தால் லிங்க்கு கொண்டாந்து போட்டு இதில் பேஸ்ட் பண்ணலாம். வெப்சைட் லிங்க் இருந்தால் வெப்சைட் லிங்க் கொண்டாந்து போடலாம். யூடியூப் லிங்க் இருந்தால் யூடியூப் லிங்க் போடலாம். டிரைவ் லிங்க் இருந்தால் டிரைவ் லிங்க் போடலாம். நான் என்ன செஞ்சுருக்கேன், டெக்ஸ்ட் டைப் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், காப்பி டு டெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணி நான் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்கிறத கொண்டாந்து காப்பி பண்ணுறேன். பண்ணிட்டுங்களா? இப்போ இன்செர்ட் அப்படிங்கிற பட்டன் அழுத்துங்க. ஓகே, அழுத்தின உடனே பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ஒன்று க்ரியேட் ஆகுது. இதை நாம் இதில் 9 வகையான வேலை செய்யலாம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆடியோ ஓவர் பண்ணலாம், ஸ்லைடு கிரியேட் பண்ணலாம், வீடியோ கிரியேட் பண்ணலாம், மைண்ட் மேப் பண்ணலாம், ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணலாம், ஃப்ளாஷ் கார்டு ப்ரிப்பேர் பண்ணலாம், குஸ் கிரியேட் பண்ணலாம், இன்ஃபோகிராஃபிக் பண்ணலாம், டேட்டா டேப். இந்த மாதிரி 9 வகையான விஷயங்கள் இந்த கூகுள் நோட்புக் எல்லாம் வழியாக செய்ய முடியும். நான் இப்போ பண்ண போகிறது, இந்த கொடுக்கப்பட்ட ஒரு கதையை நான் வீடியோவாக க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு எல்லாத்தையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ரைட் சைடில் 3வது பாருங்கள், வீடியோ ஓவர்வியூவை கிளிக் பண்ணுறேன். இதில் ஒரு 4-5 டைப் இருக்குது. ரொம்ப எக்ஸ்பிளைன் டைப் வேணுமா, ப்ரீஃபாக வேணுமா அப்படின்னு கேட்குது. நான் ப்ரீஃபாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கேட்குறேன். 3 மெத்தட் இருக்குது. ப்ரீஃப் மெத்தடே கொடுக்குறேன். ரைட்டுங்களா? கொடுத்துட்டு ஜென்ரேட் கொடுங்க. இது 2 to 3 minutes ஆகும். ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஜென்ரேட்டிங் வீடியோ ஓவர்வியூ. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஜென்ரேட் பண்ணி முடிஞ்ச உடனே ப்ளே பட்டன் வரும். ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி ஒரு தடவை ப்ரீவியூ பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை யாருக்கு வேணாலும் நீங்கள் அனுப்பலாம். எந்த சோசியல் மீடியாலையும் யூஸ் பண்ணலாம். வாட்ஸ்அப்லேயோ, ஃபேஸ்புக்லேயோ, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியோ எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த நோட்புக் எல்லாமே நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா பல விஷயங்களை நம்ம எளிமையாக செய்ய முடியும். 9 வகையான வேலை இந்த ஒரு டூல்லே செய்யலாம். இது முழுக்க ஃப்ரீ. கூகுளோட ப்ராடக்ட்டு. ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தால் போதும், எளிமையாக எல்லா வேலையும் செஞ்சிடலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஜென்ரேட் ஆன பிறகு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்களா, நம்ம கொடுத்த டெக்ஸ்ட்டு ஒரு கதை என்னவோ மாறி இருக்கு பாருங்கள். ஒரு வீடியோ ஸ்டோரியாக மாறி இருக்கு. அதை போட்டு பார்க்கலாங்களா? இங்கே இருக்கு பாருங்கள், ப்ளே பட்டன் கிளிக் பண்ணுறேன். என்னோட பாருங்கள். வணக்கம். மற்றவர்களை சந்தோஷப்படுத்த போய் உங்களையே நீங்க வருத்திக்கிறீங்களா? இன்னைக்கு இத பத்தி தான் நாம பார்க்க போறோம். ஒரு நேர்மையான பதில் சொல்லுங்க. யாராவது உதவி கேட்டா உங்களால தயங்காம நோ சொல்ல முடியுமா? அன்புனா மத்தவங்களுக்காக உங்களை முழுசா அழிச்சுக்கிறது கிடையவே கிடையாது. உங்களை நீங்க தொலைக்காம நேசிக்கிறது தான் உண்மையான அன்பு. இதை ஈஸியா புரிஞ்சுக்க ஒரு குட்டி கதை கேட்போமா? இது ஒரு நரி அப்புறம் ஒரு மயிலோட கதை. மயிலுக்கு நரிய ரொம்ப பிடிக்கும். அதனால நரி என்ன கேட்டாலும் அந்த மயில் தட்டாம உடனே செஞ்சு கொடுத்துரும். ஒரு நாள் அந்த நரி உன்னோட அழகான இறகு ஒண்ணு வேணும்னு ரொம்ப சாதாரணமா கேட்டுச்சு. மயிலுக்கு தர்ம சங்கடம். அது வெறும் இறகுதான், ஆனா அதை உடம்புல இருந்து பீக்கும் போது பயங்கரமா வலிக்குமே. ஆனாலும் சரி எனக்கு வலிக்காம எடுத்துக்கோன்னு சொல்லி மயில் தன்னோட முதல் சுயமரியாதையை விட்டு கொடுத்துச்சு. அவ்வளவுதான், நிலைமை கைமீறிடுச்சு. நரி டெய்லி வந்து ஒவ்வொரு இறகா கேட்டு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. வலிக்கிறது வேண்டான்னு சொல்ல நினைச்சாலும் நோ சொன்னா நட்பு முறிஞ்சிடுமோன்னு மயில் ரொம்ப பயந்துச்சு. அந்த பயன்தான் மயிலை மௌனமாக்குச்சு. நரியோட சந்தோஷத்துக்காக தன்னோட வலிய தினமும் அமைதியா பொறுத்துக்குச்சு. கடைசியில என்ன ஆச்சு தெரியுமா? இறகுகள் எல்லாம் தீர்ந்த அன்னைக்கே நரியும் வர்றதை நிறுத்திடுச்சு. இதுதாங்க கசப்பான உண்மை. நரி அந்த மயிலோட அன்புக்கு வரல, அதோட சுயநலத்துக்காக மட்டும்தான் வந்திருக்கு. சரி, இந்த குட்டி கதையில இருந்து நம்ம நிஜ வாழ்க்கைக்கு என்ன பாடம் கத்துக்கலாம்? யாரோ ஒருத்தருக்காக பயந்து உங்களுக்கு பிடிச்சது எல்லாம் விட்டு கொடுத்தாலும் கடைசியில அவங்க உங்களை விட்டு போகத்தான் போறாங்க. அதனால ஆரம்பத்திலேயே தைரியமா நோ சொல்ல பழங்க.
அப்படி செஞ்சா பின்னாடி வர்ற பெரிய வழிகளை நம்ம ஈஸியா தவிர்க்கலாம். மத்தவங்களுக்காக உங்களை எப்பவும் இழக்காதீங்க. குறைந்தபட்சம் உங்களுக்கான அந்த அழகான இறகுகளையாவது பத்திரமா பாதுகாத்துக்கோங்க. என்ன சரிதானே? அவ்வளோதான் சார். இந்த ஸ்டோரி அழகாக வந்துச்சுங்களா? இப்போ இதை நம்ம எப்படி சார் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, இங்கே பாருங்கள், மேலே ஒரு 3 புள்ளி இருக்கா, கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். நீங்கள் உங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம கூகுள் நோட்புக் எல்எம்மில் வீடியோ தயார் செய்கின்ற முறை. ஓகேங்களா? ஸோ மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.